ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள்ல கூட நாம 2 சம்பவங்களை வைத்து இயேசு எப்படிப்பட்டவரோ நாம் எப்படிப்பட்டவரோ என்பதை குறித்து தான் நாம தியானிக்க போகிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்று நாம நினைக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். சீஷர்கள் இயேசுவை எப்படி நினைத்தார்கள் என்று பார்த்தோமெனில், மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் இதுல 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதிசயம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜனங்கள் ஏராளமாய் நெருக்குகிறார்கள் அப்படின்னு உடனே அதை பார்த்த உடனே இயேசு சொன்னாரு, வாங்க நாம படகுல ஏறி அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சைடு கரையில இருந்து அந்த பக்கம் கரைக்கு போறாங்க. அப்படி போகும் பொழுது என்ன நடக்குதாம், படகு அவங்க ஏறி போய்கிட்டு இருக்கும் பொழுது 24ஆம் வசனம், படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு படகுல நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஒரு போட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம், கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது அலைகள் எல்லாம் வருது. அந்த போட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்குங்களா? கண்டிப்பா அந்த படகு இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிக்கிட்டே தான் போகும். ஆனா அவர் எப்படி பாத்தீங்கன்னா, அவரோ நித்திரையாய் இருந்தார். நாம ஒரு பெட்ல படுத்திருக்கும் போது ஏதாவது ஒரு குழந்தை அதுல ஒரு ஏறி குதிக்குது, ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்துச்சு அப்படின்னாலே, ஒரு சின்ன அதிர்வு வந்துச்சு அப்படின்னாலே, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வரும். தூங்கிட்டு இருக்கிறது தெரியலையா, நீ எப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கண்டிப்பான முறையில ஒரு வகையான கோபம் வரும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பெருங்காற்றினால என்னதான் அந்த படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய், அந்த படகு விட்டா தண்ணியில மூழ்கிரும், அந்த அளவுக்கு அலைகள் பெரிய அலைகளா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த படகுல இருக்கிற ஏசப்பா என்ன பண்றாரா, தூங்கிட்டு இருக்காரு. உடனே எல்லா சீஷர்களும் எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏசப்பா சொல்றாரு, எந்திரிச்சு நின்னு பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனுஷர்கள் எல்லாம், சீஷர்கள் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு ஆச்சரியப்பட்டு, இயேசு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்தாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு, எல்லாரும் கூட ஏசப்பா இருக்காரு. ஆனா அவர் என்ன நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதுக்காக சீஷர்கள் பண்ண மாதிரி அதே தவற நம்ம பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. அவரை உட்கார்ந்து நாங்க மடிந்து போகிறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க நம்ம கேள்வி கேட்கணுங்கிறது இல்ல. ஆண்டவரே உதவி செய்யும் என்று நமக்கு ஒரு சின்ன கூக்குரல் கொடுத்தா கூட அதற்கு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறாரு. அப்படி அவர் செவி சாய்க்கிறவராய் காணப்படணும் அப்படின்னா நாம கூப்பிடுறப்ப அவர் பக்கத்துல இருக்கணும். ஏசப்பா எப்பொழுதும் நம்ம பக்கத்துல இருக்கணும், நம்ம படகுல ஏறி இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள ஏசப்பா இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம கூப்பிடும் போது அவருக்கு அது கேட்கும். அது மாத்திரமல்ல, அவர் நம்ம கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டுதாங்க இருக்காரு. ஆனா நாம தான் முதல்ல முயற்சி பண்ணணும். இன்னொரு வேத மனுஷர் இருந்தாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாவியான மனுஷர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனுஷர். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல சகேயு எனப்பட்ட ஆயக்காரர்களின் தலைவன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னாலே பாவிகள் தான். ஏன்னா எல்லார்ட்ட இருந்து அநியாயமா வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு தலைவரா இருக்காரு, ஆயக்காரர்களுக்கே தலைவனா இருந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகேயுங்கிறது. அப்ப அவருக்கு அவரோட வாழ்க்கையில ஏதாவது குறைவு இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவருக்கு ஏராளமான பணம் இருக்கும், செல்வங்கள் இருந்திருக்கும், அவர் சொல்றத செய்யறதுக்கு அவருக்கு கீழே 1000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் நினைச்சா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்குன்ட்டு. அவன் எப்படி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான் அப்படிங்கறது தெரியல, யார் மூலமா கேள்விப்பட்டான் அப்படிங்கறது தெரியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, அந்த பகுதிக்கு ஏசப்பா வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றானா, 3ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனத்துக்குட்டுக்குள்
அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். யோசிச்சு பாருங்களேன், அவன் ரொம்ப குள்ளனா இருந்தான். அவன் இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை பார்க்க ஆரம்பிச்சான். தன்னுடைய உடல் சரீர ரீதிகளை அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். நான் குள்ளனா இருக்கேன், எல்லாரும் முன்னாடியும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறினான். அதுக்கடுத்து இயேசுவின் பார்வை அவன் மீது பட்டது. யோசிச்சு பாருங்களேன், இந்த நாள்ல நாம எப்படி இருக்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம அவரை தேடுகிறோமா? அவர் நம்மளுடைய படகில் இருக்கிறாரா? அவர் நமக்காக எல்லாம் செய்ய தயாரா இருக்காரு. ஆனா நம்ம என்ன தெரியுங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வைக்கிறது இல்ல. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை, இது போராட்டம் வந்தா நம்ம நீட்டா நீங்க தான் ஆண்டவரே காரணம், என் வாழ்க்கைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்த காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்றது என்ன தெரியுங்களா? நாம் நம்முடைய படவுல முதல்ல அவரை ஏற்றி கொள்ளணும். அவர் எங்க போனாலும், அந்த சீஷர்கள் பாத்தீங்கன்னா அவர் போகலான்னு சொன்னோடனே அவர் கூடவே போனாங்க. அவர் இருக்கலான்னு சொன்னோடனே அந்த இடத்துல இருந்தாங்க. அதே மாதிரி சகையு அவர் எப்படிப்பட்டவர், நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வந்தது. அப்படி ஒரு வாஞ்சை வந்தாதான் அவர் கூட நாம இருக்க முடியும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். ஜெபிக்கணும்னு கூட இல்லைங்க, நம்ம இயேசு கூடவே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிஞ்சு, சகையுவை பார்த்து அவர் சொன்ன மாதிரிதான், சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதே ஆண்டவர் இந்த நாள்ல நம்முடைய வீட்டிலையும் தங்கணும்னு ஆசைப்படுறாரு. நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று கொடுப்போமாக. கர்த்தர் நிச்சயமாக அதுல வாசம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்கள் இருதயத்தை